கூட்டம் கூட்டமாக திடீர்னு வருவாங்க. திடீர்னு காய் பூ பிஞ்சு எல்லாத்தையும் பறித்து தூள் கிளப்பிடுவானுங்க. எங்கள் வீட்டு ஜென்ஸை கண்டா இவங்களுக்கு ஒரே பயம், ஓடியே போயிடுவாங்க. என்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. பொழுது போகாத டைங்களில் ஒரு 10 நிமிஷம் எங்கள் கூட பேசிகிட்டு நிற்பேன். ஊன்னுட்டு வருவாங்க. கையில் கிடச்ச கடலையோ இல்லை மாம்பழமோ இல்லை வாழைப்பழமோ இருந்தால் கொடுப்பேன். சாப்பிட்டு ஓடிடுவானுங்க. மரத்தில் ஒரு கொய்யா காய் பழம் ஒன்றும் விட மாட்டேங்கிறாங்க. இவர் குறைச்சி பார்த்துட்டு டயர்டாகி நிற்கிறாரு. இவர் பெரிய தொந்தரவு தான், எங்களுக்கு பெரிய தொல்லை தான். ஆனாலும் என்ன செய்யுது, எப்படி வரட்டினாலும் போக மாட்டேங்கிறாங்க. கூண்டு வச்சு பிடிச்சாலும் வரமாட்டேங்கிறாங்க, கூண்டுக்குள்ளேயே போக மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ எச்சரிக்கை. குரங்கு கடிக்கு மருந்து இல்லைங்கிறதுனால எச்சரிக்கையாக தான் கல்லையெல்லாம் கொடுத்தேன். ஆனால் மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. இருந்தாலும் பார்த்து தான் ஜாக்கிரதையாக தான் கொடுக்கணும். எவ்வளோ ஹாப்பியாக வைக்கிறாங்க.